சீனா நமக்கு எதிராகத்தான் செயல்படும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் அது செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இந்த போர்க்கால நடவடிக்கைகள், இந்த 2-3 நாட்களாக நடந்து வந்த நடவடிக்கைகள் நீர்த்து போகும், தணிந்து போகும் என்ற நம்பிக்கையில் தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம். நாம இதை மேல எடுத்துட்டு போக கூடாதுன்ட்டு நிறைய ஐக்கிய நாடுகள் சபை ஃபார் வாட் இட்ஸ் வொர்த் அவங்க எல்லாம் நம்மள சொல்றாங்க. நாம ஒரு அளவுக்கு தான் அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் விசாரணைகளை பாகிஸ்தான் விரும்பாததற்கு என்ன காரணம்? பயங்கரவாதத்தை அவர்கள் ஆதரிப்பதுதான் அதற்கான காரணமா எடுத்துக்கலாமா? ராஜதந்திர முறையில் நாம் இன்னும் பெரிய வெற்றிகளை வெட்ட வேண்டிய, காண வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த தீவிரவாத அமைப்பு தான் அதை செஞ்சது அப்படின்றத அவர்கள் ஒப்புக்கொள்ளல. பாகிஸ்தானில் குரல்கள் வேறுபட்டு ஒலிக்கின்றன. ஒரு குழப்பமான சூழல் அட் த மோமெண்ட் இருக்கு. அவருடைய பிரதமர் இந்த கோழைத்தனமான செயலுக்கு இந்த போரை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைப்பதற்கான காரணம் தான் என்ன சார்? தோல்வி வெற்றி அதை வைத்து பாகிஸ்தானியர்கள் ஒரு செயலை முடிவு செய்கிறார்களா என்று சொல்ல முடியும். அவருடைய இராணுவம் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி தான். அது அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிற ஒரு காரணத்தினால் அது மேல நமக்கு ஒரு அவமரியாதை அல்லது ஒரு பெரிய மரியாதை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாது. இதற்கு அவர்கள் பதிலடி கொடுக்காமல் இருந்தால் எப்பவுமே போரில் ஃபர்ஸ்ட் கேஷுவல்டி இஸ் ட்ரூத். அவர்கள் இந்த மாதிரி தவறான தகவல்களை தந்துதான் அவர்கள் இந்த போரை நடத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். பிரச்சாரம் பாதி பலம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த 2-3 சுற்றுகளில் நம்முடைய கைதான் ஓங்கி இருக்கு. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். பாட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் பதற்றம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐநா முன்னாள் அதிகாரி கண்ணன். அவரிடம் இந்த போர் தொடர்பான பல்வேறு விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக அவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா. நீங்கள் ஒரு ஐநாவில் பணியாற்றின ஒரு முன்னாள் அதிகாரி அப்படின்ற பார்வையில் முதல் கட்டமாக இந்த போரை, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? துரதிருஷ்டவசமான ஒரு போர் தான். இந்த மாதிரி எந்த போருமே தவிர்க்கப்பட வேண்டியது. அதுதான் ஐநாவுடைய கொள்கையே. அதுதான் உலகம் முழுக்க அமைதி நிலவணும் அப்படின்றது தான் ஐநாவுடைய கோட்பாடு. 2 உலக போர்களுக்கு பிறகு தோன்றிய ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. அந்த 2 போர்களுடைய மனித இனம் எவ்வளவு துன்பப்பட்டது, எவ்வளவு சீரழிந்தது என்பதை நாம் வரலாறு பதிஞ்சிருக்கு. அதனால எந்த போருமே பல பேருக்கு இழப்பையும் துன்பத்தையும், சாதாரண எளிய மக்களுக்கு பெரும் சோகத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமையும். இந்த போர் இப்ப இந்த போர்க்கால நடவடிக்கைகள், இந்த 2-3 நாட்களாக நடந்து வந்த இந்த போர்க்கால நடவடிக்கைகள் நீர்த்து போகும், தணிந்து போகும் என்ற நம்பிக்கையில் தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம். பொதுவாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐநாவுடைய எண்ணமே போர் அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறது தான். இந்தியாவும் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. இருப்பினும் பாகிஸ்தான் தாக்குனா நாங்கள் தாக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கும், பதிலடி நிச்சயமாக இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அனைவரும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இருக்குது. இப்போ ஐநாவுடைய ஒரு உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னா என்ன இது போன்ற ஒரு போர்க்காலங்களில்? அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக ஐக்கிய நாடுகள் சபை ஒரே ஒரு காலத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அவருடைய பாதுகாப்பு சபை ஒருங்கு இணைந்து ஒருமித்த அளவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டியது உலக நாடுகளுடைய கடமை. அந்த அமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் பாதுகாப்பு சபை சொல்வதை ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளாவிட்டால் பொருளாதார தடைகள், இன்னும் சொல்ல போனால் ஃபோர்ஸ் மூலமாக, ஒரு செயல் மூலமாக கூட அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் நடந்து கொள்வ வலியுறுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு உண்டு. அது இந்த 15 பாதுகாப்பு சபை உறுப்பினர்களும் ஒருமித்த ஒரு குரலாக ஒலிக்க வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமானது 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து இருக்கணும். இப்போ பல ஆண்டுகளாக அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. 5 நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்த 5 பேருமே பெரிய அளவில் ஒற்றுமையாக செயல்படுவதாக சொல்ல முடியாது. இது தவிர 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி இந்த பாதுகாப்பு சபையில பாகிஸ்தான் உறுப்பினரா இருக்கு.
அதனால பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளுமா ஏதேனும் அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் வந்தால், அல்லது இந்தியாவை வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா இந்த பாதுகாப்பு சபைனா, அது ரொம்ப சிரமம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஐக்கிய நாடுகள் உடைய அரசியல் சாசனத்தின்படி உலக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இரு நாட்டு பிரச்சனையோ, 3 நாடுகள் பிரச்சனையோ, அல்லது எங்கேனும் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் நடக்குமானால் அதை ஐநா பாதுகாப்பு சபைக்கு கொண்டு வரலாம். அவர் அப்படி கொண்டு வரவில்லை. இது ஐநா பாதுகாப்பு சபைக்கு வந்ததற்கே பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதனால் இது வந்தது. ஒரு மூடிய கூட்டம், மற்றவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு கூட்டத்தை பாதுகாப்பு சபை நடத்தியது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. அந்த சபையில 2 தரப்பு நாடுகளுக்கும் 2 தரப்பினருக்கும் நீங்கள் தணிந்து போக வேண்டும், நீங்க இந்த இன்னும் அதிகப்படுத்தக்கூடாது இந்த கலவர நிலையை அப்படின்ட்டு அங்க இருக்க உறுப்பு நாடுகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இதற்கு மேல ஐநா என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஐநா பொதுச் செயலாளர் மிகுந்த கவலையை தெரிவித்திருக்கிறார். அவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும். இது போர்ட் ஆஃப் ஓவர்சியர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி இந்த ஐநா பாதுகாப்பு சபை அது ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அது சொல்லக்கூடியதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார். அங்கு ஒற்றுமை இல்லை. இந்தியாவுக்கு சார்பாக ரஷ்யா இருக்கும், அமெரிக்கா ஒருவேளை சார்பாக இருக்கலாம், மேலை நாடுகள் பிரான்ஸ், இங்கிலாந்து ஓரளவுக்கு நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆனால் சீனா நமக்கு எதிராகத்தான் செயல்படும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் அது செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் நிலை. இப்போ நீங்க சொன்னீங்க ஐநா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்திருந்து பொருளாதார தடையெல்லாம் விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கான ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா தொடர்ந்து 2 நாடுகளும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் கூட கடந்த சில நாட்களுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த விஷயத்தை வலியுறுத்தியிருக்காரு. பஹல்காம் தாக்குதலுக்கும் தன்னுடைய ஒரு கண்டனத்தினையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. 2 நாடுகளும் போரை தவிர்த்து ஒரு அமைதியான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற விஷயத்தை அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கான ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்கா? இந்த நாடு இந்த கால நிர்ணயத்துக்குள்ள ஐநாவினுடைய பேச்சை கேட்டாகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கா சார்? இல்ல ஐநா அதுதான் சொல்றேன். ஐநாவுடைய பாதுகாப்பு சபை இந்த 2 நாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய எந்த விதமான ஒரு தீர்மானத்தையும் அது இயற்றவில்லை. பதட்ட நிலை தணிய வேண்டும், 2 நாடுகளும் போர் செய்யாமல் போரை தவிர்க்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த படுபாதக செயலை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்கள் நீதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த 2 நாடுகளையும் அது கட்டுப்படுத்தக்கூடிய எந்த விதமான தீர்மானமும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அது நிறைவேற்றப்படும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏனால் ஐநா பாதுகாப்பு சபையில் அத்தகைய ஒருமித்த கருத்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 10 சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பாகிஸ்தானும் இருக்கு. அதற்கு ஆதரவா சீனா ஒரு நிரந்தர உறுப்பு நாடா இருக்கு. அதனால அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து பெரிய அழுத்தம் இந்தியாவுக்கோ அல்லது பாகிஸ்தானுக்கோ வரும் என்று எண்ணவில்லை. இந்த போரை தவிர்க்கக்கூடிய, நிறுத்தக்கூடிய, இத்தோடு இதை முடித்து வைக்கக்கூடிய வல்லமை ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் உண்டு. என்ன கேட்டா ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு, அது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ 2 தரப்போடவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தரப்புல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோடும், அவங்க தரப்புல பிரதமரோடும் சரி, அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் சரி அவர் தொடர்பில் இருக்கிறார். அவர்களை உறுதியான நடவடிக்கைகளை பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்கும்படி சொன்னதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ இந்த முதல் சுற்றில் நமக்கு ஒரு பலமான, நல்லெண்ணம் மிக்க, ஒரு வலுவான ஒரு நாடு நம் அருகில் இருப்பதாகவும் நம்முடைய பார்வையை அது பகிர்ந்து கொள்வதாகவும் தான் நான் பார்க்கிறேன். ஆனால் தொடர்ந்து நாம் போரை தொடர்ந்து நாம் நடத்தினால், இதை மேலும் மேலும் உச்சப்படுத்தி அதிகப்படுத்தி இதை இன்னும் தீவிரமாக்கினால், இத்தகைய நாடுகள் கூட நம் மீது நல்லெண்ணம் வைத்திருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஏற்கனவே சின்ன அதிர்வு அலைகள் பங்கு சந்தையில் நாம் பார்க்கிறோம். டாலரோட மதிப்பு கூட ரூபாய் கொஞ்சம் சரிந்திருக்கிறது இந்த 2-3 நாட்கள்ல நடந்ததில்ல. அதனால நாம எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். இதுவரைக்கும் நம்முடைய கை ஓங்கி இருக்கு, வெற்றி முகம் நமக்கு தெரிகிறது. இதற்கு மேல இதை நடத்திட்டு போறதுக்கு நம்ம ஒரு ராஜதந்திர முறையை நட்பு நாடுகள், நேச நாடுகள், இதர உலக நாடுகளுடைய நல்லெண்ணத்தை பெறுவதிலும், பாகிஸ்தானுடைய பயங்கரவாத ஆதரவை தனிமைப்படுத்துவதிலும் நாம் தொடர்ந்து செலவிட வேண்டும்.
நம்முடைய முயற்சிகளை. இப்போ இந்த தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த தீர்மானத்துடைய ப்ராசஸ் என்ன சார் ஆக்சுவலா? இந்த தீர்மானம் கொண்டு வரணும்னா இந்த நாடுகள் இத்தனை நாடுகள் முன்மொழியணும். இந்த தீர்மானம் கொண்டு வந்த பிறகு இத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயம் எதனா இருக்கா சார்? ஆமா இருக்கு. அதுக்கு விதிமுறைகள்லாம் இருக்கு. முதல்ல இந்த 15 உறுப்பு நாடுகள்ல யாராவது ஒருத்தர் இந்த தீர்மானத்தை முன்மொழியணும். அந்த தீர்மானத்திற்கு 9 வாக்குகள் கிடைக்கணும். 5 நிரந்தர உறுப்பினர்கள் கிட்ட இருந்து யாருக்கிட்ட இருந்தும் வீட்டோ நடந்துடக்கூடாது. ஸோ 5 உறுப்பு நாடுகள், 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொள்ளணும். அது தவிர மீதி இருக்க 10 நாடுகள்ல 4 பேர் அதற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். அதனால வீட்டோ நடக்கக்கூடாது. வீட்டோ அந்த 5 உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால இது வந்து ஒரு 9 பேர், 15 பேரில் 9 பேர் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த 15 பேரில் யாராவது இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி எதுவும் நடக்கல. பாகிஸ்தான் இந்த போக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை பத்தி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவர்கள் டேபிள் பண்ணது, அதுவும் பஹல்காம் நடந்த பிறகு நம்முடைய அறிக்கைகள், நாம பேசினது, அவர்களை குற்றம் சாட்டியது, தவறிழைத்தவர்களை அவர்களுக்கு புகலிடம் தருகிறார்கள், ஆதரவு தருகிறார்கள்னா நம்ம அப்படி சொன்னதுனால ஒரு பதற்ற நிலை உருவாச்சு. அவர்கள் நம்மிடமிருந்து தாக்குதலை எதிர்பார்த்தார்கள். நாமும் எடுத்த உடனே என்ன சொல்லிட்டோம், இதை தூண்டியவர்கள், இதற்கு ஆதரவு அளித்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நம்ம சொன்னோம். அதனால அவர்கள் ஐநா பாதுகாப்பு சபையை அதனுடைய கதவை தட்டினார்கள். இது தொடர்பாக ஒரு மூடிய கூட்டம் இதை பற்றி பேசியது. 2 தரப்புக்கும் நல்ல யோசனைகளை அங்கிருந்த உறுப்பினர்கள் சொன்னார்கள். நீங்க தணிஞ்சு போகணும், இதை பத்தி விசாரிக்கணும், தண்டிக்கப்பட வேண்டியவர்களை தண்டிக்கணும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்தியா இது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த தீவிரவாத அமைப்பு தான் இதை செஞ்சது அப்படின்றத அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பின்னாடி அதற்கு பிறகு 25 ஏப்ரல் அன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு பிறகு இந்த ஐநா பாதுகாப்பு சபை சந்திப்புக்கு பிறகு கொடுத்த தீர்மானத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டை அவர்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை, பெயரை குறிப்பிடவில்லை. அது பாகிஸ்தானுக்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றி. அதே மாதிரி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டோரிஸ் அப்படின்றதுக்கு பதில் ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ், யார் அங்கு பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கீழ் உள்ள பகுதிகள் என்று பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதிகளை கூட ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருக்கிறது என்று அந்த அறிக்கை சொன்னது. அதனால் ராஜதந்திர முறையில் நாம் இன்னும் பெரிய வெற்றிகளை காண வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறோம். இராணுவ ரீதியாக இந்த 2-3 நாட்களில் நாம் சில நல்ல செயல்களை செய்து காட்டியிருக்கிறோம். நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பது தெரிகிறது. இதுவரை மிகப்பெரிய ஒரு பதிலடி பாகிஸ்தானிடமிருந்து வந்ததாக நான் எண்ணவில்லை. பாகிஸ்தானில் குரல்கள் வேறுபட்டு ஒலிக்கின்றன. அவருடைய பிரதமர் இந்த கோழைத்தனமான செயலுக்கு பதிலடி கொடுப்போம், நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில், நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்தில் அதை செய்வோம்னு அவர் சொல்றாரு. பாதுகாப்பு அமைச்சரும் நாங்கள் ஏற்கனவே பதிலடி கொடுத்துட்டோம், 5 விமானங்களை வீழ்த்திட்டோம், நாங்கள் நினைச்சிருந்த 10 விமானங்களை வீழ்த்திருக்கலாம், ஆனால் இது போறோம்னு நினைச்சுக்கிட்டோம், 2 ட்ரோனை வீழ்த்திட்டோம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அதனால இத்தோட இந்தியா விட்டுடுச்சுன்னா, ஒரு சுயேட்சையான ஒரு விசாரணைக்கு ஒத்துக்குச்சுன்னா நாங்க இத்தோட இதை முடிச்சுக்க தயாரா இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. அதனால ஒரு குழப்பமான சூழல் அட் த மோமெண்ட் இருக்கு. பட் இது நாடாவட்டத்துல தெளிவாயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அவர் 2 தரப்புக்கும் வேண்டிய சில நாடுகள் திரைமறைவிற்கு பின்பாக 2 பேரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய துணை வெளியுறவு அமைச்சர் நேற்று தில்லிக்கு வந்தார், ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேசினார். சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு நம்மிடத்திலும் அவர்களிடத்திலும். அதே மாதிரி மற்றவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், நாம இந்திய அரசு கொடுக்கக்கூடிய செய்திகளை நம்பித்தான் நாம் இருக்கிறோம். பாகிஸ்தானில் நடப்பதை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். CNN அல்லது வெளியில் இருக்கக்கூடிய மேலை நாட்டு ஊடகங்கள், ஆன்லைன் செய்தி நிறுவனங்கள் தருவதை பார்த்து அது மூலமாக அங்கே என்ன நடக்குதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால பின்னாடி திரைமறைவுக்கு பின்னால் நிறைய பேர் இவர்கள் இந்த 2 நாடுகளும் சமாதானமாக போக வேண்டும், இத்தோடு இதை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதாகத்தான் நான் எண்ணுகிறேன். காலாவட்டத்தில், நாளாவட்டத்தில் 2 நாடுகளுக்கும் அவர்கள் முகத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டு விடுமானால் அவர்கள் இத்தோடு இது முடிந்து போகும். இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்தியா ராஜதந்திர ரீதியில் தான் இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடும் என்று எண்ணுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில், இன்னைக்கு மாலையில அமெரிக்காவில் விடிந்த பிறகு IMF உடைய கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டம்
$7 பில்லியன் IMF கடன் வாங்கியிருக்கு நம்ம பாகிஸ்தான். அதனுடைய அடுத்த கட்ட பணப்பட்டுவாடாவை பற்றிய கூட்டம். அந்த கூட்டத்தில் நாம் அதை எதிர்ப்போம். இவங்களுக்கு பணம் தரக்கூடாது, இந்த கடனை நீங்க நீட்டிக்க கூடாது, இவர்களுடைய பொருளாதார துன்பத்திலிருந்து மீட்கக்கூடாது அப்படின்ட்டு இந்தியா பேசும் என்று நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கார். ஆனால் அதில் பெரிய வெற்றி நமக்கு கிட்டும் என்று நான் எண்ணவில்லை. IMF அதை ஒத்துக்கொண்டு நான் நினைக்கல. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கடனை திருப்பி வாங்கணும்னு தான் எண்ணுவாங்க. இவங்க மேலும் கடன் கொடுக்கலைன்னா பாகிஸ்தான் அந்த கடனை, இவர்கள் இதுவரைக்கும் கொடுத்திருக்க கடனை திருப்பி தரக்கூடிய நிலையில கூட இருக்காது. இல்லை, இந்த நேரத்தில் தான் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஏற்கனவே இந்த போரில் பாகிஸ்தான் அவர்களுடைய இராணுவ கட்டமைப்புகள், அதிகமான இராணுவ கட்டமைப்புகளை இழந்திருக்கிறது. இந்திய இராணுவம் அவருடைய போர் விமானங்களை எல்லாம் நடுவழியிலேயே தடுத்து நிறுத்தி தகர்த்திருக்கிறது. இந்த நிலையில் பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் மிகவும் ஒரு வலுவிழந்து இருக்குது. உலக நாடுகளில் கடன் கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சில மணி நேரத்திற்கு முன்பு வந்தது. இந்த நிலையில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உலக நாடுகள்கிட்ட கடன் கேட்கும்போது இந்தியா அதனை எதிர்க்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க, அப்படிதானே சார்? கரெக்ட். ஆனால் நம்ம எதிர்ப்பை யாரும் எடுத்துக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே கடன் கொடுத்துருக்கீங்க. இனி அடுத்து நீங்க தர வேண்டிய தவணையை தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க எப்படி தராது இருப்பீங்க? நீங்க இந்த தவணையை கொடுத்தா தான் பாகிஸ்தான் உங்களுடைய பழைய கடன் அடைக்கக்கூடிய நிலைக்கு அது மேல உயரும். அதனால அப்புறம் ரெண்டாவது, நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு வலுவான சக்தியெல்லாம் IMF இல்லை. 25 போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ்ல நாம ஒருத்தர். அதனால நம்முடைய பலம் ஒரு 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 அளவான பலம் தான். அதனால நாம அவர்களுடைய செயலை மாற்றக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் எண்ணவில்லை. இட் மேக்ஸ் குட் பிஸ்னஸ் சென்ஸ். உங்க கடனாளியை நீங்க மேலும் கடனாளியை ஆக்காத, அவரை கொஞ்சம் பலப்படுத்தி நீங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுல தான் IMF நாட்டமா இருக்கும். அதனால இந்தியா சொல்வதை அது கேட்க போகுது. இப்போ இந்த போரை உடனடியாக நிறுத்திவிட்டு விசாரணைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையாக ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் கடந்த கால வரலாறுகள், நீங்கள் ஒரு எழுத்தாளரும் கூட, அதனால் உங்ககிட்ட கடந்த கால வரலாறுகளை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. கடந்த கால வரலாறுகளில் நடைபெற்ற பல்வேறு போர்களில் விசாரணையை பாகிஸ்தான் தான் விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூட முன்னின்று நம்ம பேச வேண்டிய ஒன்றா இருக்குது. அந்த விசாரணைகளை பாகிஸ்தான் விரும்பாததற்கு என்ன காரணம்? பயங்கரவாதத்தை அவர்கள் ஆதரிப்பது தான் அதற்கான காரணமா எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி இல்லை. எந்த நாடுமே ஒரு சுதந்திரமான விசாரணையை எந்த நாடும் வரவேற்கக்கூடிய நிலையில் இருக்காது. ஏன்னா அது அதனுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிக்கிற ஒரு செயல். அதனால பாகிஸ்தானும் சுதந்திரமான ஒரு விசாரணையை விரும்பி இருக்காது. நாம என்னைக்குமே விரும்பினது கிடையாது. ஏன்னா நாம பன்னாட்டு அமைப்புகள்கிட்ட கொண்டு போய் நம்ம பிரச்சனையை நமக்கு சாதகமாக எதையும் இதுவரை நாம் பெரிதாக சாதித்துக் கொள்ளவில்லை. இந்த காஷ்மீர் பிரச்சனையை நம்ம ஐநாவுக்கு எடுத்துட்டு போனதே தப்புன்ட்டு பலமுறை நம்ம எண்ணியிருக்கோம். அதை சரி பண்றதுக்கு நமக்கு 72 சிம்லா ஒப்பந்தம் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் கூட பல பன்னாட்டு நிறுவனங்களில், பன்னாட்டு அமைப்புகளில் பாகிஸ்தான் காஷ்மீரத்தை ஒரு பிரச்சனையாக நமக்கு எதிராக நித்தம் கொண்டு வருகிறது. நாம் அங்க மனித உரிமை மீறல்கள் பண்ணுகிறோம், அதே மாதிரி அங்க இருக்க மக்களை துன்புறுத்துறோம், அதை பண்றோம், இதை பண்றோம்ட்டு நம்ம மேல நாளும் அது குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை அள்ளி வைக்கிறது. அதனால நம்மால அதை பண்ண முடியல. பொதுவாக we are averse to any internationalization. நம்ம ஏன்னா நம்முடைய கையை விட்டு போயிடும், அது மூன்றாவது ஆள்கிட்ட போயிடும் அதனுடைய முடிவு. அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சாதகமாக அமையும் என்று சொல்ல முடியாது. அதுதான் நம்முடைய அனுபவம். அதனால பாகிஸ்தானை காட்டிலும் அதிகமாக இந்த சுயேச்சை, இந்த சுதந்திர, இந்த பாரபட்சமற்ற விசாரணைகளை அதிகம் விரும்பாதவர்கள் நாம் தான். இப்போ இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகுதான் இந்த போர் தொடர்பான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்திருக்கு. அப்பாவி மக்கள் மீது ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்தியா நேரடியாக அந்த பாகிஸ்தான் நாட்டு மக்கள் மீது எந்தவித அவங்களுக்கு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பயங்கரவாத குடியிருப்புகளையும் பயங்கரவாதிகளையும் நோக்கி தான் அவருடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க 7ஆம் தேதி அதிகாலை 1:05 மணிக்கு. ஆனால் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய பாகிஸ்தான் அப்பாவி மக்களை நோக்கி அந்த ஏவுகணை ஏவுவது சரியான ஒரு அணுகுமுறையா? ஒரு ஐநா முன்னாள் அதிகாரியா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இந்திய அரசு தருகிற செய்திகள். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த போர் பாதி பிரச்சார போரும் கூட. ரெண்டு தரப்புல இருந்தும் முழுமையாக உண்மைகள் தான் நமக்கு தெரிய வருதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு நேற்று நள்ளிரவு நடந்த அந்த 7ஆம் தேதி நள்ளிரவு முதல் தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு பிறகு பதிலடியாக 15 இடங்களில் பாகிஸ்தான் பதிலடி தந்ததாக நாம் சொல்கிறோம். அதை நாம் ரிப்பல் செய்து விட்டோம், அதை தடுத்து விட்டோம் என்றும் நாம் சொல்கிறோம். இந்த தகவல் எப்ப நமக்கு வந்துச்சுன்னா 12 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு.
நேற்று இந்த நேரம் தகவல் வரும்பொழுது. அதனால நமக்கு தெரியாது. எல்லா பாகிஸ்தான் வெப்சைட்ஸும் வந்து முடக்கப்பட்டிருக்கு. நம்ம இங்கிருந்து பார்க்க முடியாது. நமக்கு தெரியிற நமக்கு சுதந்திர அமைப்புகள்ல இருந்து செய்திகள் வரணும்னா நம்ம CNN பார்க்கணும். அதற்கு பிறகு பிபிசி பார்க்கணும். இந்த மாதிரி அவர்கள் அதனால பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது நமக்கு கொஞ்சம் தாமதமா தான் நமக்கு தெரிய வருது. அத 3வது தரப்புகள் மூலமா தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம். 1. இன்னைக்கு வந்து எக்ஸ் தளத்துல 8000 கணக்குகள முடக்க சொல்லி நம்ம அரசு சொல்லிடுச்சு. அது எக்ஸ் வந்து விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் இத செய்றோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதனால இந்த தகவல் போதாமை, தகவல் பற்றாக்குறை இதெல்லாம் நிறையவே இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்கள் என்ன சொல்றாங்க, நாம வந்து ராணுவ தாக்குதல் தான் நடத்தினோம். அதாவது பயங்கரவாதிகள தான் கொன்றோம் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 31 சிவிலியன்ஸ் சாதாரண குடிமக்களை கொன்னுட்டதா அவங்க சொல்றாங்க. 57 பேர் காயம் அடைந்ததாகவும் சொல்கிறார்கள். நாம அவங்க வந்து நம்முடைய சிவிலியன்ஸை தாக்குனதா சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, மிலிட்டரி டார்கெட்ஸை தான் தாக்குனதா சொல்றாங்க. இதெல்லாம் நாம 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம். நமக்கு அங்க என்ன நடக்குதுன்றது தெரியாது. பொதுவா வலைத்தளங்களில், செய்தி ஏடுகளில், தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில், தனிப்பட்ட ஒரு சொல்லக்கூடிய கருத்துக்களில் அதுல இருந்து தான் நம்முடைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இந்த போரெல்லாம் முடிந்த பிறகு பின்னோக்கி பார்த்தல், இன் ஹைண்ட்சைட் நமக்கு இன்னைக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிய வரும். இப்ப 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டார்களா, அதை பத்தி நம்ம இன்னும் ஒண்ணும் பதில் சொல்லல. ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி இது என்ன நடந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். 3 நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் ஒரு 2-3 விமானங்கள் கீழே விழுந்ததாக அவர்கள் சொன்ன தகவல்லாம் வந்து செய்திகளா வந்திருக்கு. இதெல்லாம் பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். அதனால நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம வந்து ராணுவ தடங்களை மட்டும்தான் அல்லது பயங்கரவாத தடங்களை மட்டும்தான் தாக்குவதாகவும், அவர்கள் அப்படி இல்லாமல் சிவிலியன்களை தாக்குவதாக நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேருமே 3வது உலக நாடுகளுக்கு நாம பதில் சொல்ல வேணும். பின்னாடி என்ன நடந்துச்சுன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு தகவல் பற்றாக்குறை இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தான் அதிகமான ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தராங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. குறிப்பாக அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி முனிராக இருக்கட்டும், ஹை கமிஷனராக இருக்கட்டும், ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போது அவங்க சமூக வலைதளங்களில் பகிரப்படக்கூடிய வீடியோக்களை ஒரு உதாரணமாக வச்சு தான் ஊடகங்கள்லேயே பேசுகிறாங்க. அது அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் ராணுவம் கொடுக்கக்கூடிய தகவலா அப்படின்னா கூறப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு மடுப்பலான ஒரு பதிலாக இருக்குது. அது இறுதியில் பார்த்தா ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து பேசப்படுது சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது சிஎன்என்ல வந்து அவர் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அவரை பேட்டி காணும் பொழுது இந்த 5 விமானங்களை அவர் வீழ்த்திட்டதாகவும் 2 ட்ரோனையும் அவங்க வீழ்த்திட்டதாகவும் அவர் சொன்னார். அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்டதுக்கு இல்ல அது சோசியல் மீடியால இருக்கு, அது இந்தியன் சோசியல் மீடியாலயே இருக்கு அப்படின்னு அவர் பதில் சொன்னார். சரிதானா? இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. அது மாதிரி நடக்கலைன்னா அதை விட நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவர்கள் வந்து இந்த மாதிரி தவறான தகவல்களை தந்துதான் அவர்கள் இந்த போரை நடத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். அவர்கள் தவறான தகவல்கள் தருகிறார்கள், பொய் தகவல்கள் தருகிறார்கள்னா எப்பவுமே போரில் the first casualty is truth. யார் சொல்வதிலும் முழுமையான உண்மை இருக்கும் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. பிரச்சாரம் பாதி பலம். அதனால நாம இதெல்லாம் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த 2-3 சுற்றுகளில் நம்முடைய கைதான் ஓங்கி இருக்கு. இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். இதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நாம இதை வந்து மேலும் உக்கிரமாக்குறதோ, அதிகப்படுத்துறதோ, இதை ரேட்சட் அப் பண்றதோ பண்ணாத. ஏன்னா நிறைய அழுத்தம் நம்ம மேல இருக்கு. நாம இதை வந்து மேல எடுத்துட்டு போக கூடாதுன்ட்டு நிறைய, குறிப்பா அமெரிக்கா, மற்ற நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை ஃபார் வாட் இட்ஸ் வொர்த், அவங்க எல்லாம் நம்மள சொல்றாங்க. நாம ஒரு அளவுக்கு தான் அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கப்புறம் உன் பாடாச்சு அவங்க பாடாச்சுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால அந்த நேரத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, பாத்துக்கணும். ஏற்கனவே இது வந்து இட் இஸ் நன் ஆஃப் அ பிசினஸ் அப்படின்ட்டார் நேற்று. ஏன்னா இவ்வளவு சலிப்பு இவ்வளவு சீக்கிரமே வந்துருச்சு. துணை அதிபர் அவர் இங்க வந்த போது நடந்த அந்த தாக்குதலை மீறி அவர் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. அவர் ஒரு இந்திய வம்சாவளி பெண்மணியை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நன் ஆஃப் அ பிசினஸ் சொல்லிட்டார். ஸோ அதனால நம்ம வந்து இந்த பிரச்சனையை பல பேர் இது வந்து முன்பக்கத்தில் செய்தியாக 7ஆம் தேதி இருந்துச்சு. அதற்கு பிறகு பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் திருப்பி இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. ஆனால் யுக்ரைன் ரஷ்யா போரே நீங்க பாத்தீங்கன்னா யாரும் பேசுறது கிடையாது. காசாவில் நடக்கிறத பத்தி யாரும் பேசுறது கிடையாது. அதனால இது தொடக்க நிலை. இந்த நிலையில் உலகம், மற்ற நாடுகள் நம்ம கவனித்துக் கொண்டிருக்கின்றன.
இத வந்து இந்த மொமெண்டத்த நம்ம கேப்சர் பண்ணணும். இப்போ உலக நாடுகளுக்கே தெரியும் இந்தியாவினுடைய ராணுவ கட்டமைப்பு எப்படி இருக்கு பாகிஸ்தானை ஒப்பிடுகையில் அப்படின்ட்டு. அது பாகிஸ்தானுக்கும் கூட தெரியும். அதே போல இப்போ தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த 3 நாள் போர்ல பாகிஸ்தான் அவருடைய பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு அதிக அளவிலான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு வராங்க. அவங்க சென்செக்ஸ் நேற்றைய தினத்தில் 7000க்கும் அதிகமாக கீழே இறங்கி இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ராணுவ கட்டமைப்புகளுடைய இழப்புகள்லாம் அதிகமாக இருந்தும் கூட இந்த போரை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைப்பதற்கான காரணம் தான் என்ன சார்? இல்ல, பாகிஸ்தானோட நம்ம 3 போர்கள் பண்ணியிருக்கோம். அதுல ரொம்ப டிசைசிவா 1971ல நம்ம நடத்தின போர்ல மிகப்பெரிய வெற்றிய கண்டோம். 93,000 கைதிகள போர் கைதிகள நம்ம அவர்கள பிடிச்சு வச்சிருந்தோம். அவர்கள திருப்பி தந்தோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாம ஒரு பைலட்ட பிடிச்சிருக்கோன்ற செய்திகள்லாம் கூட வந்திருக்கு. தோல்வி, வெற்றி அதை வைத்து வந்து பாகிஸ்தானியர்கள் ஒரு செயலை முடிவு செய்கிறார்களா என்று சொல்ல முடியாது. ஏன்னா 71க்கு பிறகு இது டிசைசிவா இதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கணும். அவர்கள் ஒன்றும் தளர்ந்து விடவில்லை. அவர்களுடைய ராணுவம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி தான். அது வந்து அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிற ஒரு காரணத்தினால் அது மேல நமக்கு ஒரு ஒரு அவமரியாதை அல்லது ஒரு பெரிய மரியாதை இல்லை. மற்றபடி நமக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் அதை ஒரு கெரியரா பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய அமைப்பாக பாகிஸ்தானியர்கள் அவர்களுடைய இராணுவத்தை பார்க்கிறார்கள். அதை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கும் அவர்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. அதெல்லாம் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய சுயமரியாதைக்கு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நாம நடத்தின தாக்குதல்கள் இதெல்லாம். இதற்கு அவர்கள் பதிலடி கொடுக்காமல் இருந்தால் என்ன மாதிரி ஒரு கருத்து நிலவும் அந்த ஊர்ல? இன்னொன்று நீங்க இப்படி யோசித்து பாருங்க. அப்ப இது மாதிரி வந்து இந்த ஒரு முறை நமக்கு பதிலடி கொடுக்காதல் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனால் நாம நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்றதுக்கு நமக்கு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடும். அதனால இதற்கு அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பலமாக இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய பார்வையில, பொருளாதார ரீதியாக, மற்றபடி. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் நாம் சொல்ற எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. நேற்று அவர்கள் ஏவுகணைகளை அனுப்பினார்கள், ட்ரோன்ஸ் அனுப்புனாங்கன்னு நம்ம சொல்றோமே, அதே அவர்கள் அப்படிலாம் நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு மறுத்திருக்காங்க. அதனால இதுல எது உண்மை எது பொய்ன்றது இன்னும் முழுமையா நமக்கு தெரியல. நாம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லுகின்ற தகவல்களை நம்பித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுல நிறைய உண்மை இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் பல உண்மைகள் நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும் என்றும் எண்ணுகிறேன். இது போன்ற தொடர் போர் நீங்க சொன்ன மாதிரி ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையிலான போரா இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போரா இருக்கட்டும், இத்தனை போர் உலக அளவில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில மூன்றாவதாக இப்போ இது பார்க்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போர். இத்தனை போர்கள் நடக்கக்கூடிய நிலையில ஐநா ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக இதுல இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? நீங்க சொன்ன அந்த 15 உறுப்பு நாடுகள் தான் காரணமா, அல்லது வலிமையா ஆகணும்னா என்ன பண்ணணும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில்? ஐநா அமைப்பு வந்துட்டு பெரிய பலமுள்ள ஒரு அமைப்பாக என்றும் இருந்ததில்லை. அது அப்படி இருந்த ஒரே ஒரு காலம் வந்து பனிப்போர் முடிந்த காலம் 1990. ஒரு 10 ஆண்டுகள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒத்துழைத்தது போது பாதுகாப்பு சபை ஒருமனதாக ஒருமித்த குரலில் இயங்கியது. அந்த நேரத்தில் அவர்கள் வந்து 3வது நாடுகள் மத்தியில் நடந்த பிரச்சனைகள் பலவற்றை அவர்களால் தீர்த்து வைக்க முடிந்தது. யூகோஸ்லாவியாவுடைய பிரிவினை, கம்போடியாவில் மீண்டும் ஒரு ஜனநாயக ஆட்சி, போல்போட் வீழ்ந்த பிறகு இதெல்லாம் அவர்களால் பண்ண முடிஞ்சது. ஆனால் அவர்கள் சேர்ந்திருந்த பொழுதும் பண்ண முடியாது. சோமாலியாவில் தோற்றுவிட்டார்கள். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தவிர ஐநா பெரிய அளவில் பலமிக்க ஒரு அமைப்பாக இருந்ததாக நான் எண்ணவில்லை. அது பலமிக்க அமைப்பாக செயல்படணும்னா இந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் அது பின்னாடி வந்து அவர்கள் தங்களுடைய ஆற்றலை எல்லாம் அதனுள் செலுத்த வேண்டும். அந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக அல்லது அதற்கும் மேலாக ஐக்கிய நாடுகள் சபை இல்லை. ஆனால் இன்னும் அதுதான் ஒரு பேச்சுவார்த்தைக்கான பாரபட்சமற்ற உலக நாடுகள் எல்லாவற்றையும் சரிசமமாக நடத்தக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது. வேற எந்த IMFலயோ வேர்ல்ட் பேங்க்லயோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லை. அங்க நீங்க எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க, முதலீடு பண்ணிருக்கீங்களோ அதற்கேற்ற செல்வாக்கு உங்களுக்கு உண்டு. அதனால அங்க வந்து பணம் பேசும். இங்க அப்படி கிடையாது. இங்க ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு உண்டு. அது வந்து உங்களுடைய மாலத்தீவா இருக்கலாம், உங்களுடைய பூட்டானாக இருக்கலாம், இந்தியா மாதிரி உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் சமம். அதனால இன்னும் அந்த மாதிரி ஒரு அமைப்பாகத்தான் ஐநா இருக்கிறது. ஆனால் அது வலுப்பெற வேண்டுமானால் இந்த 5 உறுப்பு நாடுகளும் 5 நிரந்தர உறுப்பினர்களும்
அதனுள் தங்களுடைய ஆற்றலை செலுத்த வேண்டும். சார், இவ்வளோ நேரம் இணைய வழியில் உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஐநா முன்னாள் அதிகாரி நம்மிடையே பல்வேறு புதிய தகவல்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 2 நாடுகளினுடைய இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், சாமானியர்கள் பாதிக்கப்படக்கூடாது, பொருளாதார ரீதியில் 2 நாடுகளும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்கும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவா. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். பாட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.